ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது கூடம், அதாவது ஹால் எப்படி அமைக்கிறது அப்படின்றத அட்சய வாஸ்து முறையில் பார்ப்போம். பொதுவாக இந்த ஹால் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வீட்டில் எங்கே இடம் இருக்கோ அதை ஹாலாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஹாலே டைனிங் ரூமையும் அப்படியே ஹாலாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில இடங்களில் ஹால் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வைப்பாங்க. இது சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்காது. ஏன்னா தென்கிழக்கு மூலையில் ஹால் வைக்கிறது அப்படின்றது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய இளம் வயதின பெண்களுக்கு அது சாதகமாக இருக்காது. அதே போல் சிலர் ஹாலை தென்மேற்கு மூலையில் வைப்பாங்க. இது எப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஆண் ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிறேன்ற சொல்லி அதில் ஒரு பிரச்சனையில் உருவாகக்கூடிய தன்மைகள் தான் இங்கே இருக்கும். அப்போ இது எல்லாம் எல்லாத்துக்கும் இது இப்படி தான் வேலை செய்யுமா அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாகம் சாதகமாக இல்லை அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தான் இது எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்போ அந்த வீடு அப்படின்றது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹால் எப்படி அமைக்கிறது அப்படின்றது இருக்குது. அப்போ ஹால் எங்கே அமைக்கிறது அப்படின்னா வடக்கு மற்றும் அந்த வடகிழக்கு அந்த திக்கில் தான் நீங்கள் அந்த ஹால் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குன்னா வடக்கு பக்கம் அப்படின்றதா சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ஹால் அப்படின்றது எல்லோரும் கூடி இருக்கிறது. இப்போ கெஸ்ட்டு வந்தாங்க, எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய இடம், ஒரு கூடி மகிழக்கூடிய இடம், அதுதான் கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் ஒவ்வொரு அறைகளும் எப்படி அமைக்கணும் அப்படின்றது அட்சய வாஸ்து முறையில் நம்ம எளிமையாக சொல்ல முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.